ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அனைத்து சாய் அன்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருங்க திருமணமாகி கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துங்க ரொம்பவும் முரட்டு சுபாவமாகவும் ரொம்பவும் சண்டைக்காரராகவே இருந்தார். அவர் எப்பவும் அவரோட பேச்சு வரமுறையற்ற பேச்சு, அப்புறம் சிடுமூஞ்சித்தனமாகவே இருப்பார். நல்ல குணமே இல்லை. இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கும் அடிக்கடி பயங்கரமாக தொல்லை கொடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி இருக்குது அப்படின்னு. மனம் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. இப்படியே இருக்கும்போது அவர் ஹஸ்பண்ட் அவரோட நல்ல ஒழுக்க நெறி இல்லாதனால அவருக்கு இறைவன் மேலே நம்பிக்கையும் இல்லை. நீ நம்பிக்கையாக இரு, சாயப்பா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்போ இவரை சகித்துக்கிட்டு அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரோட வியாபாரம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டம் அடைஞ்சிருச்சு. நாளடைவால் அவங்களோட வருமானம் முற்றிலுமாக நின்னே போயிடுச்சு. அப்புறம் வீட்டிலேயே அவர் வியாபாரத்தை கவனிக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்துட்டார். அவர் வீட்டிலேயே இருக்கும்போது அவரோட கெட்ட குணமும் ரொம்ப மோசமாயிருச்சு. அவர் முன்பை விட சண்டையும் சச்சரவும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய வேளையில் ஒரு முதியவர் அவங்க வீட்டுக்கு வீட்டு வாசலில் நின்று காட்சி தந்தார். அவர் முகத்தில் அப்படியே ஒளி நிறைந்து காணப்பட்டது. இந்த அம்மா வெளியில் போன உடனே, அம்மா எனக்கு உணவு அளிங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. அவர் ஐயாவுக்கு உணவு கொடுத்துட்டு என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா 2 கையும் கூப்பி வணங்கினாங்க. அப்போது அவர் சொன்னார், சாய் உங்களை சுகமாக வாழ வைப்பார் அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சார். அதுக்கு உடனே என் ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, ஐயனே, சுகம் சாந்தி எல்லாம் இனி எங்களுக்கு வாழ்வில் இல்லை போலிருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பட்ட இந்த கஷ்டத்தை எல்லாம் அந்த சாதுக்கிட்டிடம் சொல்லிட்டாங்க. சாதுவும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு நம்பிக்கையோட, நான் சொல்கிற இந்த சாய்பாபா விரதத்தை நீயே பின்பற்று தாயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓம் சாயப்பாவோட 9 வியாழக்கிழமை எப்படி விரதம் இருக்கணும், பல திரவ ஆகாரங்கள் மற்றும் ஒருவேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் நீங்கள் சாய்பாபாவின் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி உங்களுக்கு சாய்பாபா கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்யுங்க. சாய் விரதம் 9 வாரம் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யுங்க அம்மா. அப்புறம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு அளிங்க. சாய் விரதத்தில் 5, 9, 21 இந்த முறைப்படி மக்களுக்கு உங்களால் முடிஞ்சது மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, அதில் பூ பழம் வச்சுட்டு, அப்புறம் அதில் பெண்களை கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கு மேலே நம்மளோட சாயப்பாவோட புஸ்தகங்கள் இப்படி கொடுத்து அந்த புக்கை கொடுத்து நம்ம சாயப்பாவோட விரத மகிமையை பரப்பி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த அம்மாவும் சாய் விரதத்தை மகிமையை பரப்பி சாயப்பாவோட அனைத்து ஆசைகளை நிறைவேற்றிக்கொள் அப்படி என்று சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த அம்மா விரத முறையை கரெக்டாக பின்பற்றினாங்க. பலன் அளிக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 வியாழக்கிழமை விரதம் இருந்தாங்க. 9வது வியாழக்கிழமை ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இப்போ பணம் வரவு செலவு கம்மியாக இருந்ததுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாய் பக்தர்களுக்கு சாய் விரத புத்தகங்கள் எல்லாம் வழங்கினாங்க. இப்படி செஞ்ச பிறகு அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு குறைஞ்சிருச்சுங்க. வீட்டில் சுகமும் அமைதியும் ஆனந்தம் நிலவ தொடங்கிருச்சுங்க. அவரோட கூடவே அவங்க வீட்டுக்காரோட முரட்டு சுபாவமும் மாறிடுச்சு. நல்ல குணத்தோட மாறிட்டார். முடங்கி போய் கிடந்த அவங்களோட வியாபாரம் நல்லா பெருகிருச்சு. சில நாட்களாலே செல்வம் நல்லா பெருகிருச்சு. கணவன் மனைவி 2 பேருமே நல்லா ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட, நீங்கள் முதல்ல நான் விரதம் இருந்து என்னோட இது மாதிரி எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நம்ம சாயப்பா நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன்னுடைய குழந்தைகள் இருவரும் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தலை, இப்படி தேர்வில் அவங்க ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க. நீயே
இந்த விரதத்தை கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு 9 வியாழக்கிழமை விரத மகிமையை பற்றி அவங்கக்கிட்ட சொன்னாங்க. உடனே அவங்களும் அந்த அம்மாவும் அதே போல் விரத முறையை கேட்டு 9 வியாழக்கிழமை அவங்க சொன்னது போலவே வியாழக்கிழமை சாய்பாபா படத்திற்கு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9 வியாழக்கிழமை விரதம் இருந்தாங்க. மஞ்சள் நிறம்னா மலர் ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு, சாயப்பாவுக்கு. அதே போல் மஞ்சள் நிற மாலை அணிவித்து தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் அர்ப்பணம் செஞ்சு மக்களுக்கு அன்னதானம் செஞ்சு அந்த அம்மா தியானம் செஞ்சு கும்பிட்டு வழிமுறையை பின்பற்றினாங்க. இப்படி 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவு அளித்தாங்க. அப்புறம் சாய் விரத புத்தகங்களையும் 5, 11, 21 இது மாதிரி எண்ணிக்கையிலையும் அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்து சில நாட்கள்லையே அவங்களோட குழந்தைங்க 2 பேரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பள்ளியிலேயே முதல் மாணவனாக திகழ்ந்தாங்க. இதை ஃபோன் பண்ணி அவங்க இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னது போலவே அண்ணி நான் விரதம் இருந்தோடனே பசங்க 2 பேரும் பள்ளியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது கேட்ட உடனே இப்படி தாங்க நம்ம சாயப்பா விரதம் இருந்தீங்கன்னா நல்லா விரத மகிமையை புரிந்துக்கிட்டு ஓம் சாயி இப்படி எல்லோர் மீதும் பொலிவும் கருணையும் என்மேல் பொலிவீராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நம்ம சாயப்பாவை நினச்சி விரதம் இருக்கணும். 9 வாரம் விரதம் இருங்க. கோயிலுக்கு போக முடியலனா வீட்டிலேயே இது போல் விரதம் இருந்து நாம் 9வது வியாழக்கிழமை விரதத்தை எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்துக்கிட்டு இருந்தால் அனைத்தும் நமக்கு எவ்வளவு மழை போல் பிரச்சனையாக இருந்தாலும் அது பனி போல் விலகிடும். இது நாம் ஓம் சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இப்போ நாம் அனைத்து சாய் அன்பர்களுக்கும் நாம் எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட நாம் அனைவரும் சேர்ந்து தியானம் செய்வோம். ஓகே.